சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரிதான் இந்த தொகுதியில 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டு ஜெயிச்ச ஜோதிமணி இந்த பக்கமே வரல, மக்களை பார்க்கவே இல்லை. தொகுதி பக்கமே வராத ஜோதிமணிக்கு நீங்க போடுற ஓட்டு நோட்டாவுக்கு போடுற ஓட்டுக்கு சமம். தொகுதி பக்கமே வராத ஜோதிமணிக்கு போடுற ஓட்டு செல்லாத ஓட்டுக்கு சமம். பாத்திருக்கீங்களா? எங்காவது பாத்திருக்கீங்களா? இப்ப ஓட்டு கேட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட் அங்கேயெல்லாம் வரல, இங்க வந்திருப்பாங்க. கேட்டா அந்த அம்மா எனக்கு நேரம் இல்லைங்க. இந்த மாதிரி இதுக்கு மட்டும் நேரம் இருக்குதா? ராகுல் காந்தியோட வடநாடு ஊரா சுற்றுப்பயணம் போகுது, நடைபயணம். தொகுதி மக்களை பார்க்கல, புரியுதா? வெளியில டெல்லியில தான் அரசியல். இந்த அம்மா இப்ப கூட திமுக காரன் சீட்டு கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. சீட்டு வாங்கிட்டு வந்துருச்சு. யார் வாங்கி கொடுத்தா? ராகுல் காந்தி வாங்கி கொடுத்தா. அப்ப ராகுல் காந்தி வாங்கி கொடுத்தா அந்த அம்மா அங்கதான் இருக்கும். இனிமேல் நீங்க போகணும்னா டெல்லிக்கு தான் போகணும், எம்பி பார்க்கணும்னா. 5 வருஷம் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரிதான் இப்போ இருக்கும். அதனால நீங்க சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இந்த பார், இதுல மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு பார், அவர் தான் கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார். இவர் சொல்றாரு, 4 மாசத்துக்கு முன்ன தஞ்சாவூர்ல நெல்லெல்லாம் காயுது, நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி கொடுக்க சொல்லி கேட்டா ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம்னு சொன்னவர் தான் அவர் டி.கே. சிவகுமார். கொடுக்க வேண்டிய தண்ணி ஸ்டாலின் அதை பத்தி பேசவே இல்லை, பேச முடியாது, கூட்டணியில் இருக்காங்க. இதே மாதிரிதான் இப்ப ஜெயிச்சா சித்தராமையா சொல்றார், நாங்க ஜெயிச்சா மேகதாதுல அணை கட்டுவே தீர்வேன். அதை பேச சொல்லி பார்க்கல ஜோதிமணிய. கர்நாடகத்தில் அணை கட்டுறோம்னு சொல்றாங்களே காங்கிரஸ் ஜெயிச்சா அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. எல்லாம் கூட்டு களவாணிகள். தமிழ்நாட்டினுடைய காவேரி உரிமைக்காக போராடிய ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா தான். நீங்க சிந்திச்சு பார்க்கணும். காவேரியை காவு கொடுத்தவர் கருணாநிதி, காவேரிய காவு கொடுத்த உரிமையை விட்டு கொடுத்தவர் கருணாநிதி. அதனால நீங்க சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நம்ம ஆட்சி வரணும், அம்மா ஆட்சியில கொடுத்த திட்டம் எல்லாம் கிடைக்கணும்னா ரெட்டலை ஜெயிக்கணும். இப்ப என்ன நடக்குதுங்க? மாநகராட்சியை தரம் உயர்த்திட்டாங்களாம், அதை பெருமையா பேசுறாங்க. மாநகராட்சியை தரம் உயர்த்தி என்னாச்சு? கடவரி கூடி போச்சு, வீட்டு வரி, தண்ணி வரி, குடிநீர் வரி, குப்பை வரி எல்லாம் ஏறிடுச்சே இல்லையா? எல்லா வரி ஏறி போச்சு. இதுக்கு இது சாதனைன்னு வேற பேசுறான். இதுக்கு என்ன சாதனை? 5 வருஷம் அமைச்சரா இருந்த நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு நினைச்சிருந்தா 10 நிமிஷத்துல அறிவிப்பு வந்துடும். முதலமைச்சர் வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் இருந்தேன். ஏன் செய்யல? மக்களுக்கு சுமை அதிகமாயிடும். வீட்டு வரி, தண்ணி வரி எல்லா வரியும் கூடிரும். அதனால கொஞ்ச நாள் இருக்கட்டும் விட்டான். இதை பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை படிச்சு பார். மாநகராட்சிக்கு திமுகவுடைய சொத்து பாக்கி 21 லட்சம், புரியுதா? ஆனா ஏழை போல 1000 ரூபாய் பாக்கி வச்சிருந்தா கடப்பாரோட போய் நிக்கிறான் முனிசிபாலிட்டிக்காரன். பத்திரிகையில வந்த செய்தி தான் இது. என்ன போட்டிருக்குது? கரூர் மாநகராட்சிக்கு 20.82 லட்சம் சொத்து வரி பாக்கி வைத்துள்ள திமுக. கீழே ரசீது புத்தகம் கடப்பாறையோட வரி வசூல். எதுக்கு கடப்பாறை? பைப்பு அடைக்கிறாங்களாம். அப்ப இல்லாதவன்ல ஏழை மக்கள் இழிச்சு வாயினா. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு அரசாங்கம் நடக்குது. இந்த அரசாங்கம் என்ன நடந்துக்கு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. எல்லா வரியும் ஏத்தி விட்டு எல்லா விலைவாசி கூடி போச்சு. இதுக்கு பேர் திராவிட மாடல்ங்கிறாங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. ஜோதிமணி மாதிரி இருக்க மாட்டார் நம்ம வேட்பாளர். பாரு, எளிமையானவர், சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. பாராத்தான் சிரிக்கிறாருல்ல. இப்பதான் எப்படிதான் எப்போ இருப்பார், புரியுதா? அந்த அம்மாவை பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நின்று பேச சொல்லு பார்க்கலாம். எங்காவது ஒரு பாயிண்ட்ல நின்று பேச சொல்லு. வேணா எடுத்து வந்து நிக்க சொல்லு, நான் பேசுற பதில் சொல்ல சொல்லு.